ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முதல்வரின் காப்பீடு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு CMCHISன்னு சர்ச் பண்ணிக்கோங்க குரோமில். ரெண்டாவது வரக்கூடிய லிங்கை நாம் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இது இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ அதுக்கான ஒரு ஃபார்மை தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். அது வந்து வியூ என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு இருக்கா, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதில் டவுன்லோட் ஃபார்ம்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்மு. இந்த ஃபார்மை உங்கள் VAOட்ட கொடுத்து ஃபார்மை ஃபில் பண்ணி வருமான வரி சான்றிதழை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அவங்க சைன் பண்ணி தந்துடுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண பிறகு தான் நம்ம இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம மறுபடியும் இதே வெப்சைட்டில் போய் தான் நம்ம பண்ணணும். மறுபடியும் அந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். வியூ என்ரோல்மெண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க. இதில் என்ரோல்மெண்ட் கேட்டகரின்னு கேட்கும். இதில் வந்து நம்ம என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததும் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை அப்படியே நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததும் நமக்கு பேஜ் லோடாக ஆரம்பிச்சிடும். இன்னும் வந்துருச்சு. நம்ம இதில் இனி என்ன கொடுக்கணுன்னா நம்மளோட ரேஷன் கார்டு நம்பரை தான் கொடுக்கணும். நான் இதில் என்னோடய ரேஷன் கார்டு நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு இப்படி தான் பேஜ் வரும். இந்த பேஜில் நாம் கீழே ஸ்க்ரால் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் கொடுத்த மாதிரியே தான் இருக்குது. நாம் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்ததும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. மேலே நம்மளோட நேம் தான் இருக்கும், அதில் நம்ம தமிழில் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது அப்பா பேர் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பாயிண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட்னால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ கொடுத்துக்கோங்க. நம்மளோட ஏஜ் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் ஷோ ஆயிரும். அதே மாதிரி நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தும் அதில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடுத்தது நம்மளோட ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது, பட் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளோட ஆதார் நம்பர், அதையும் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மேரீடா அன்மேரீடான்னு கேட்கும், அதையும் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்மளோட அட்ரஸ்ஸு, அதையும் நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், தாலுக் எல்லாமே அதில் இருக்குது. அதே மாதிரி என்னது போர்டு நேம் அதுவும் அங்கே இருக்குது, பிரச்சனை இல்லை. சிட்டி கன்னியாகுமரி இருக்குது. பின்கோடு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது இஃப் ஸ்பெஷல் என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் தான் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ்னால் என்னென்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர், அதாவது நம்ம கொடுத்துருக்க குடும்ப அட்டையில் எத்தனை பேரோட எண்ணிக்கை இருக்கோ அந்த எண்ணிக்கையை நம்ம கொடுத்துக்கலாம். 2னா 2 கொடுத்துக்கலாம், 3னா 3 கொடுத்துக்கலாம். அடுத்தது மெம்பரோட ஃபோட்டோ, அதாவது யாருக்கு கார்டில் யாரோட நேமில் இருக்குதோ அவங்களோட ஃபோட்டோ கேலரியில் இருந்தும் எடுத்துக்கலாம். அதுக்கு சூஸ் ஃபைல் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே கிளிக்கு கேமரா ஹியர்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த டைமே புது ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒருக்கா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து 3 சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம VAO கிட்ட வாங்கின ஃபார்மு அதை தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்தாலும் அதை PDF-ஆக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை PDF, JPG இமேஜ் எதுனாலும் ஓகே தான், பட் அது வந்து 5 MB விட கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட VAO சர்டிஃபிகேட், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது உங்களோட ரேஷன் கார்டு, இது இவ்வளோத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் லோடாகி கீழே பார்த்தீங்களா யுவர் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டுன்னு போட்டு ஒரு நம்பர் வரும். அப்படி வந்தால் தான் உங்கள் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் தான் நம்ம அதோட ஸ்டேட்டஸையும் பார்க்க முடியும். தேங்க்யூ.